இப்போ சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் மனதார அவரை பிரார்த்தனை பண்ணி 2 எல் தீபம் வாங்கி ஏத்திட்டு அவரை மனசுருக வேண்டுங்க. எப்படி தெரியுமா வேண்டணும்? நான் போன ஜென்மங்கள்லையும் அதுக்கு முந்தின ஜென்மங்களையும் 7 ஜென்மங்கள்ல என்ன பாவம் செஞ்சனோ அந்த பாவம் அனைத்தும் தொலைஞ்சு போயிடணும், இன்னையோட தொலைஞ்சு போயிடணும். அதே மாதிரி என்னுடைய கணவர் செய்த பாவங்களும் தொலைஞ்சு போயிடணும். எனது பிள்ளைகள் எத்தனை ஜென்மங்கள்ல என்ன பாவம் செஞ்சாங்களோ அது அனைத்தும் தொலைஞ்சு போயிடணும். அதே மாதிரி எனது முன்னோர்கள் 7 ஜென்மங்கள்ல என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவங்கள் அனைத்துமே தொலைந்து போய்விடணும். எங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மனதார இந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. அவர் மனசு மகிழ்ந்து உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி தருவார். அடுத்து கோயிலை விட்டு வெளியில வரும்பொழுது நீங்க போட்டு போன செருப்பை அந்த கோவில் வாசல்லே விட்டுட்டு வந்துருங்க. அதுக்காகவே ஒரு பழைய செருப்பு கூட நீங்க போட்டு போகலாம். உங்க கால்லேருந்து அதை அங்கேயே விட்டுட்டு வரணும். அதான் ஐதீகம். ஏதாவது ஒரு பொருள் அங்க விட்டுட்டு வந்துடணும். செருப்பை விட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றம் இனிமேல் ஆரம்பிக்க போகுது. அடுத்து என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ செஞ்சுட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் ஒருவர் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார். வேண்டிய பொருட்களை அள்ளி கொடுப்பாரு. சனி கொடுக்கறத கெடுக்க யாராலே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வங்களை அள்ளி கொடுப்பவர் சனி பகவான் தான். நாம நினைக்கிறோம் சனி பகவான் ஒரு பயங்கரமான கிரகம்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஒருத்தவர் செய்த தர்மத்தின்படி அவங்களுக்கு பலனை கொடுப்பவர் சனீஸ்வர பகவான். நம்ம புண்ணியமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில எவ்வளவு கெடுதல் வந்தா கூட எல்லாமே அடியாயிரும். நம்ம செய்த புண்ணியம் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும். அதனால நிறைய பேருக்கு உதவி பண்ணுவோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுவோம், எல்லாருக்கும் நல்லது நினைப்போம். வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய அருளால உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.